ஹாய் கைஸ், இன்றைக்கி சூப்பரான முருங்கைக்கீரை இட்லி பொடி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 2 நாளாக முருங்கைக்கீரையை நிழல்லே காய வச்சுருந்தேன். அதை இதில் ஆட் பண்ணிட்டு சும்மா லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் முருங்கைக்கீரை அந்த காஞ்ச தழை 50 கிராம்னா அந்த 3 பருப்பும் அதே அளவுக்கு 50 கிராம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பையும் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகாய், பெருங்காயம், புளி இது எல்லாத்தையும் எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பருப்பெல்லாம் அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை போட்டுக்கோங்க. அதையும் கூட போட்டு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான முருங்கைக்கீரை இட்லி பொடி ரெடிங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. சுட சுட இட்லியும் அப்படியே முருங்கைக்கீரை பொடி வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்குங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த பொடியை. என் பொண்ணோட ஃபேவரெட்னே இதை சொல்லலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மகிழ்ச்சி.